வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலின் பேசுறேன். இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம்ன்ற மாயையான உலகம், இது என் பிள்ளை இன்னும் அப்படி ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு வேலையே இல்ல. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் முதல் 5 வருஷம் நீங்க குழந்தைய வளர்க்க போறீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணா நிச்சயமா பின்னாடி வருத்தப்படுவீங்க. அண்ட் இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்க. அதுல எல்லா மெடிசன்ஸ் அதை பத்தின எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், என்கிட்ட ஒரு குழந்தை வந்தாங்க, 5 வயசுல கூட்டிட்டு வந்தாங்க. 2021 10வது மாசம். இத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்பதான் நான் ட்ரீட்மெண்ட் முடிக்க போறேன். இப்போ ஒருத்தர் மூக்க அறுக்க போறேன். உன் மூக்கு பேசக்கூட சொன்னது. அப்படியே இவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பேசாம வந்தான். இவன் எக்குலியா இருந்துச்சு. மொபைல், ரைம்ஸ், டிவி, ஆட்ஸ், வீடியோ, சாங்ஸ், ஒரே வீடியோ திரும்பி திரும்பி பாக்குறது, இங்கிலீஷ் தமிழ் பார்த்துட்டேன்னா ஐ கான்டாக்டே இல்ல, புரிதல் சுத்தமா இல்ல. 5 வயசுல வரும்போது அவனோட ரெஸ்பாண்டிங் புவர், கோவப்படுவான், ரியாக்ட் பண்ண மாட்டான் எதுக்குமே, நாய்க்கு ரொம்ப பயப்படுவான், செல்ஃப் டாக் இருந்தது, தன்னால பேசிட்டே இருக்கிறது, செல்ஃப் லாஃப் இருந்தது, தன்னால சிரிக்கிறது, அப்புறம் கொல பிசு பிசுன்னு இருந்தா கையில தொட மாட்டான், இப்படி தொடச்சிருவான், மென்னு சாப்பிட மாட்டான், அப்படியே முழுங்கிடுவான், எல்லாத்தையும் மூந்து பாக்குறது. மேம் சாப்பாடெல்லாம் இப்படி தொடச்சிருவான், மோஷன் பண்ண டக்குன்னு கையில எடுத்துருவானா? எடுக்க மாட்டான். பெட்டர் பாயிண்டிங், ஏதாவது பாயிண்ட் பண்றது, சூசிங் பரவாயில்ல. பிரைவேட் பார்ட்ஸ்ல யூரின் போடுறதுல எப்பயுமே கை வச்சுட்டு இருப்பான். குழந்தைங்களோட விளையாட தெரியாது. ஃபேன் சுத்துறது, வீல் சுத்த பார்த்துட்டே இருப்பான், ஓடிட்டே இருப்பான், குதிச்சுட்டே இருப்பான், ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி, நூலை கடிச்சிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் தண்ணீரை விளையாடிட்டு இருப்பான், ரொம்ப சேட்டர், ரெஸ்ட்லெஸ், ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான், எல்லாத்தையும் வாலண்டியரா போய் தொடுவான், என்னையுமே வரும்போது தொடுவான், மிரர் இமிட்டேட் பண்ணுவான், நிழல் பார்த்து விளையாடுவான், எந்த கேள்வி கேட்க மாட்டான், முடிவெடுக்க தெரியாது, பொம்மைகளோட விளையாடும்போது ரொம்ப பிரைவேட் பார்ட்ஸ கை வைப்பான். அவங்க பிரெக்னன்சில அவங்க அம்மா லவ் மேரேஜ், தனியா இருந்திருக்காங்க, ரொம்ப பயந்துருக்காங்க, கொஞ்சம் கவலைப்பட்டிருக்காங்க. இதோட 2021 வந்த குழந்தை. அவங்களோட ஜேர்னி பத்தி இப்ப அவங்க அப்பா சொல்லட்டும். ஏன்னா இது நான் மருந்து கொடுத்தேன், இது கியூர் ஆகுது. என்கிட்ட எல்லாம் சொல்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆட்டிசம் இப்பெல்லாம் இருந்துச்சு, சரியான நீங்க வீடியோ போடுறத விட சரி பண்ண அப்பா அம்மாவும் பேச வச்சு போடுங்க மேம். அவங்க எப்படி சரி பண்ணாங்க, வீட்டுல என்ன பண்ணாங்க, எவ்வளவு ஹார்ட் ஃபேஸஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதுதான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மருந்து நீங்க கொடுத்துருவீங்க, இது நீங்க சரி பண்ணிடுவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால அவங்கள பேச வைங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்டிருந்தாங்க. சோ அவர் ரொம்ப அழகா உள்ள வந்தாலே பேசுறாரு. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட், அவங்க நல்லா படிச்சு ஒரு ரெப்யூட்டட் ஒரு நல்ல போஸ்டிங்ல அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு மதர் எப்படி இருப்பாங்க, நான் என்னோட படிப்பு, என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, என் பிள்ளை பேசல, தேம்பி அழுவும்ல, அந்த மாதிரி அவங்க அழுதாங்க. எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான் இருக்கே தவிர அவங்க கிட்ட நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் இவ்வளவு அழகு, நான் இவ்வளவு அறிவு, அதெல்லாம் இருக்காது. அதான் ஒரு தாய்ன்ற எல்லாத்தையும் தாண்டி தானே அவங்க அப்ப அழுதாங்க. அவங்களே இன்னைக்கு என் முன்னாடி உட்கார வச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க மேம், இன்னைக்கு இவங்க ஆஃப்டர் 2021 நவம்பர் வந்திருக்காங்க. இப்ப ஆல்மோஸ்ட் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்பதான் ட்ரீட்மெண்ட் பினிஷ் பண்ண போறேன். இவங்க இப்ப உட்காந்துருக்காங்க என் பக்கத்துல, அமைதியா அவன் சமத்தா. இவ்வளோலாம் இருந்து அவன் எப்படி கொண்டு வந்தாங்கன்றது அவங்க அப்பா சொல்லட்டும், அவர் சொல்லி கொடுக்கட்டும் உங்க எல்லாருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு அந்த தகுதி இருக்கு. தன் மகனை என்ன உங்க பையன் எப்படி இருக்கு, போறவங்க என்ன பிள்ளை எப்படி இருக்கு, இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, மூளை வளர்ச்சி இல்லையா, இல்ல இந்த பிள்ளைக்கு இப்படியா அப்படியே தவறான வார்த்தைகளால அவங்க சொன்னதை தாங்கின ஒருத்தர் தான் இன்னைக்கு சிலையாயிருக்கு. தன் மகனோட தலையெழுத்த மாத்தி எழுதியிருக்காரு. அப்படி இருக்கிற தன்னோட குழந்தையோட ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பண்ண அவர் போட்ட உழைப்பு, அவர் போட்ட வியர்வை, எப்படி ஒரு ஹீரோ ஒரு படத்துல ஹிட் ஆனோட பேசுவாங்க. இன்னைக்கு என்னோட இந்த ஸ்கிரிப்டோட ஹீரோ அவர். சோ இன்னைக்கு அவர் பேச போறாரு. சொல்லுங்க சார். தனியா இருந்தப்ப நானும் அவங்க மட்டும் தான் இருந்தோம். வீட்டுல யாரும் பேக்ரவுண்ட் யாரும் சப்போர்ட் இல்லை. சரி, நான் காலையில எழுந்திரிச்சு 6-7 மணிக்குள்ள வேலைக்கு போன, நைட் 9 மணி தான் இருக்கு. தனியா இருக்குன்றதுக்காக குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாமதுக்காக மொபைலை கொடுத்துட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு மொபைலே கண்டினியூஸா அந்த ஆடு பாக்குறது, விளம்பரம் பாக்குறது, டிவியில போட்டு விடுறது ப்ளே பண்ணனால அது நாங்க அப்ப பேச நினைக்கிறேன். அது ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் 3 வயசு ஆச்சு, 4 வயசு ஆச்சு, அவன் பேசவே இல்லை. இப்ப பேசுவேன், அடுத்த வருஷம் பேசுவேன், வெயிட் பண்ணிட்டு இருந்து நாங்க 5 வயசு ஆயிடுச்சு. அப்புறமும் அம்மா அப்பா எந்த வார்த்தையும் பேசாம அவனுக்கு அந்த டிவியில இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு. அப்ப நாங்க ஃபீல் பண்ணி தான் என்ன தவறுன்னு தெரியாம உங்களோட பார்த்தோம்.
பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷம் எங்க வீட்டுல டிவி கனெக்ஷன் கிடையாது. டிவி கனெக்ஷன் கட் கிடையாது. பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நாங்க டிவி போட்டு காமிக்கிறது இல்லை அவன்கிட்ட. மொபைல் கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் இது பண்ணோம். ஸ்கூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கோவிட் டைம்ல ஸ்கூலுக்கு அவன் போவே இல்லை. டேரக்டா வீட்டுல அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான். வீட்டுல உட்கார வச்சு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு பாடம் புக்ஸ் எல்லாம் டைவர்ஷன் பண்ணி அவன அதுக்கு பதிலா பாடம் படிச்சான், புக்ஸ் படிச்சான். இல்ல வீட்டுல உட்காரவே மாட்டான். அதுக்கப்புறம் டேபிள் உட்கார வச்சு அவனை பழகி புக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தனால அவன் டைவர்ஷன் ஆகி நல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டான். மண்ணில எல்லாம் புதைச்சு வச்சீங்களா? புதைச்சிங்க இடுப்பளவுக்கு மண்ணில. அதெல்லாம் பண்ணி அவனுக்கு அந்த கால் ஊண்டி நல்லா எல்லாமே நல்லா தான் பண்ணான். ஆமா, அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தப்ப அதுக்கப்புறம் நாங்க இப்ப ஸ்கூலுக்கு வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் கொண்டு போனோம். எல்கேஜி, யூகேஜி, பேசிக், ப்ரீகேஜி எதுவுமே அவனுக்கு கிடையாது. வீட்லயே அவங்க அம்மா வந்து டிவி மொபைலுக்கு பதில் லெசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. படிப்புன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன்ல போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்க எதுவுமே படிக்க வைக்கிறது எப்படி டேரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அங்க இருக்கிறத ரீட் பண்ண சொன்னாங்க. அவன் அப்பவே சில அந்த போட்டு லைட்ஸ் எல்லாமே படிச்ச உடனே டேரக்டா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. நிறைய பேர் என்ன பண்றாங்க, என் பையனுக்கு 7 வயசு ஆயிடுச்சு, 8 வயசு ஆயிடுச்சு, இனிமே அவனுக்கு சரி பண்ணி எப்படி ஸ்கூல்ல அனுப்புறதுங்கிறீங்க. 3 ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 3 வருஷமா ஸ்கூலுக்கே அனுப்பாம அவங்க அம்மா வீட்லயே உட்கார வச்சு 5 வயசுல ஆனா ஏபிசிடி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு அவனை அவ்வளவு எக்ஸ்பர்ட் ஆக்கி நார்மல் ஆக்கி ஸ்கூலுக்கு போனா அவன் சென்டென்ஸே ரீட் பண்ண செகண்ட்ல போடுவான்னு கேட்டிருக்காங்க. தாய் தான் முதல் டீச்சர்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் இவங்க தான். இது அந்த உழைப்பு ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்க வைப்பாங்க, எழுத வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒர்க் போக மிச்சம் டைம்ல இவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நிறைய கிச்சன்ஸ்ல ஒர்க் போக மிச்சம் நீங்க பேசுங்க. கிச்சன்ல இருக்கும்போது அவனை கூப்பிட்டு வச்சுக்குவேன். என்னென்ன சமைக்கிறோம், என்னென்ன பொருள் இருக்கு, என்ன போட போறோம், சாப்பாட்டு என்ன போட போறோம், சமைக்கிறது என்ன சமைக்கிறோம், எவ்வளவு கேஸ் வைக்கிறது, இதெல்லாம் ஃபுல்லா பேசிட்டே அவன்கிட்ட சொல்லிட்டே இது தம்பி அது தம்பி சொல்லிக்கிட்டே தான் செய்வேன். அவனை கூப்பிட்டு கிச்சனை நிப்பாட்டிக்குவேன். காய் கட் பண்றதுல இருந்து எல்லாமே அவனோட நின்றுட்டு வெங்காயம். ஒரு நல்ல ஆம்பளை பையில வளர்த்திருக்கீங்க. 4 பேரை கல்யாணம் பண்ணி ஒரு கொண்டாட்டி கிஃப்ட் சப்பாத்தி மாவு போட்டு கொடுத்து மெசேஜ் சொல்லுவாங்க. மார்க்கெட்ஸ் கூட்டு போய் இந்த வெஜிடபிள்ஸ் நேர்ல காமிச்சு இதெல்லாம் வாங்குவோம், இப்படிதான் பண்ணணும் கூட்டு போவோம் மார்க்கெட்ஸ். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போய் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்லயே எல்லாத்துலயுமே சென்டர் மார்க் எல்லாத்துலயுமே வாங்கலாம் ஃபர்ஸ்ட் இதுல. ஓகே சூப்பர். வாங்கிட்டு மிஸ் பண்ற கரெக்ஷன் தப்புலாம் கூட இவங்க கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ் என்ன தப்பு பண்ணாங்க தம்பி? மிஸ் என்ன தப்பு பண்ணாங்க? மிஸ் நீ கரெக்ட் பண்ணியாமே. டிரைவ்க்கு சத்தமா சொல்லு. டிரைவ்க்கு என்ன பண்ணாங்க? டிரைவ்க்கு என்ன ஸ்பெல்லிங்? DRIVE. மேம் எப்படி எழுதுறாங்க? மேம் வந்து ட்ரிவி எழுதிட்டாங்க. ட்ரிவின்னு எழுதினாங்களா? என்ன ட்ரிவிக்கு என்ன ஸ்பெல்லிங்? DRVIE. ஓ DRVIE ன்னு எழுதிட்டாங்களா? எங்க நீ எழுதி காமி பார்க்கலாம். பென் டிரைவ் நீங்க இங்க எழுது. பென் டிரைவ் நீங்க எழுது. எந்திரிச்சு நின்று காமி. பென் எழுத மாட்டீங்க. நான் டவுன் பண்ணுவேன். இந்த பென் எனக்கு கொடுத்துருக்கேன். அழுத்தி எழுதி பாரு. வாவ், சொல்லிட்டே எழுத மாட்டியா ஸ்பெல்லிங்? பென் டிரைவ். ஓகே வாவ். சரி, நீ உங்க அம்மா சொன்னாங்க நீ ஆத்திச்சூடி சொல்ற, திருக்குறள் சொல்றேன். திருக்குறள் ஒரு 3 திருக்குறள் சொல்லி பார்க்கலாம். 3 திருக்குறளா? அகரமுள்ள சத்தமா சொல்லு. அகரமுள்ள எழுத்தெல்லாம் ஆதி பகவான் புறத்தே உலகு. கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தீனான் சுட்டபுன் ஒல்லாரும் ஆறாரே நாளினாய் சுட்டவாடு. என்ன 3 மணி 3 எழுதி படிட்டேன். கரெக்டா நம்பர்லாம் தெரியும். இன்னொன்னு சொல்லு. இன்னொன்னு தெரியுமா? நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 3 சொல்லணும்னே கரெக்டா 3 சொல்லி ஸ்டாப் பண்ண பாருங்க. ஆத்திச்சூடி ஏதாவது தெரியுமா? ஆத்திச்சூடி தெரியும். சொல்லு. நன்மை கடைபுடி நீர் விளையாடல் நூல் பழக்கல் நேர்பட ஒழுகு நோயினுக்கு இடம் கொடு. வாவ், அது எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல சொல்லுவாங்க. இவன் வந்து நடுவுல இருந்து சொல்லுவான். சூப்பர். சரி, இவன் வேற என்ன தெரியும் அவனுக்கு? தெரியும். ஜாலி ஜாலி. சரி, நீ ஏதாவது எழுதி காமி. ஏதாவது டிக்டேட் பண்ணலாம். ஆன்டி கேட் அந்த மாதிரி ஏதாச்சும். மேம் நேம் எழுது. என் நேம் எழுத தெரியுமா? ஆஷா லெனின் எழுது. ஆஷா லெனின் எழுத தெரியுமா? சொல்லி கொடுத்தா தானே தெரியும். இல்ல அவங்க எந்த பேர் சொன்னா எழுதுவாங்க. அப்படியா? ஆஷா ஸ்பெல்லிங்
இங்க ASHES எழுதணும். AS A ஆ A ஆ S ஆ H ஆ A ஆ லெனின் சமாதானம் தெரியுமா இல்ல நீயே எழுதுவியா? ஏன் சொல்ல தெரியும். LENIN. LENIN. வாவ். எங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஹார்ட் விடு. ஹார்ட் போட தெரியுமா? ஹார்ட் போட தெரியுமா? ஹார்ட் ஷேப். ஹார்ட் ஷேப் போடுங்க. ஹார்ட் இங்க ஷேப். பாரு இப்படி போடுவோம்ல ஹார்ட் ஷேப். ஹார்ட் இப்படி போட்டு ஆரோட எழுதுவாங்க. தெரியாதா அதெல்லாம்? ரவுண்ட் ரெக்டாங்கிள் தான் தெரியும். தெரியுமா? கியூபிக் இல்ல. போடு ரவுண்ட் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எல்லாம் போட்டு பார்க்கலாம். ஷேப்ஸா? ஷேப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். சரி போடு. ஓகே. வாவ் ஸ்கொயர். அடுத்து ஓ அது வேற எழுத வேற தெரியுமா? சொல்லிட்டே எழுது அப்பதானே உனக்கு தெரியும். E அடுத்து ரெக்டாங்கிள் போடு. எல்லாத்தையும் 100/100 இவ்வளவு பொறுமையா நீ பண்றனால தான் வாங்குற. படிச்சு பெரியனா என்ன வேலைக்கு போவ? என்ன ஆவ? சரி எழுது. சொல்லிட்டே எழுது. காத்து ரெக்டி ரெக்டாங்கிள். ட்ரையாங்கிள் போடு. அவனுக்கு டேப்லெட் கொடுங்க. அவனுக்கு டேப்லெட். ட்ரையாங்கிள். அப்புறம் சர்க்கிள். சரி போடு. CIRCLE சர்க்கிள். சூப்பர்டா. யாராவது நம்பாங்களா இவனுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா? அப்பா பேர் தமிழ்ல என்ன தெரியும்? இறக்கி இப்போ நீ என்கிட்ட வாங்க போறடி. சேட்டை பண்ணிட்டு இருக்க. தமிழ் என்ன? தமிழ் எழுது. தமிழ்னு எழுது. தமிழ் எழுத தெரியுமா? வாவ் தமிழ். அறம் செய்ய விரும்பல எழுத தெரியுமா? எஸ் மேம். எஸ் அத்தை சொல்லிருந்தேன். நான் அத்தை தானே உனக்கு? நான் மேமா? ஸ்கூல்ல சொல்ற மாதிரி சொல்றியா? நான் ஆஷா அத்தை. எஸ் மேம். எஸ் அத்தை. ஓகே. அறம் செய்ய விரும்ப எழுது. அறம். இது என்னது? சொல்லிட்டே எழுது. அறம் செ யாவா யா யா செ இ யா செய்ய வி ரு எம் பு அறம் செய்ய விரும்பு. போதும் பிறவி பயன் அடைஞ்சிட்டேன். போதும். இன்னும் நிறைய எழுதணும்னு ஆசைப்படுறியா? படிப்புல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். காலையில எழுந்திரிச்சு புக் எடுத்து வச்சுப்பான். ஸ்கூலுக்கு நம்ம லேட் ஆனாலும் படிச்சு ஹோம் ஒர்க் செய்யாம ஸ்கூலுக்கு போக மாட்டான். நைட் எங்கேயாச்சும் ஒரு டைம் வெளியே கூட்டு போயிடுவோம். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சு வந்து கிரேட் நைட்டா வந்தோடனே சாப்பிட்டு தூங்கிடுவான். காலையில எழுந்திரிச்சு நான் ஹோம் ஒர்க் பண்றேன், ஸ்கூலுக்கு போன மிஸ் என்னை திட்டுவாங்க அப்படின்னு வந்து உட்காந்து ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கும். இந்த இதுங்கிறதெல்லாம் போறமே கிடையாது. எவ்வளவு ஒரு டிசிப்ளின்டா ரொட்டீனா ரெகுலரா. ஆக்சுவலி லவ் மேரேஜ் பண்ணி இவங்க தனியா குழந்தைய பெற்று வளர்த்து அந்த குழந்தை இப்படி ஆன உடனே இவங்க திட்டினா அவங்க திட்டின இவங்கனால எங்க மதிக்கல இதனால அதனாலன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள தனியாவே இருந்து அந்த குழந்தைய திருப்பியும் சரி பண்ணி அவன் தலையெழுத்து ரீரைட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இவனுக்கு அவங்க ஃபுல்லா டீச் பண்ணி ஸ்கூல் போய் எல்லாம் சக்சஸ். ஃபர்ஸ்ட் நீங்க அவன் ஸ்பெஷல் சைல்டா இருக்கும்போது யாரும் கண்டுபிடிக்கலையா? ஒரு மாதிரி என்ன யார்ட்டும் பேச மாட்டான், ஏன் பேச மாட்டான், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான், நம்ம கேட்டா பதில் சொல்ல மாட்டான், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஆனா எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தங்க 2 பேருக்கு ரொம்ப நாங்க அப்பதான் அதிகமா எங்க யார்ட்டும் பேச்சுவார்த்தை போகல வரல. நாங்க வீட்டுல இருந்து லவ் பண்ணாங்க. இப்ப சேர்த்திட்டாங்க இல்லையா? இப்ப பேர் வச்சுக்கிட்டே தெரியாங்களா? அவன் வந்து ஆக்சுவலி ஒரு மருந்து கையில கொடுத்துருக்கீங்க. வீடியோக்கு டிஸ்டர்ப் ஆனா இந்த மாத்திரையை போட்டுருங்க. அவன் இருமுனா வேணுமே அதுக்காண்டி இரும்பி அந்த மாத்திரையை கேட்டுட்டே இருக்கான். இப்ப ஒருத்தனுக்கு இங்க பாரு
அங்க பாருங்க எவ்வளவு வாய் பேசுறாங்க. கையில தாங்க நானா நீ வேணும்னே மாத்திரை கண்ட இருமுல நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு தடவை நீ இருமுனா தூக்கி வெளியே போட்டு இருக்கும். போட்டுருவா வெளியே வேண்டான்னு சொல்லு. இவ்வளவுதான் எவ்வளவு வாய் பேசலாம். சரி அந்த அந்த இதை முடிச்சு இப்ப அந்த அவங்களே பார்த்து இப்ப நார்மல் ஆயிட்டா சரி ஆயிட்டான்னு சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க இப்ப பரவாயில்ல, இவ்வளவு பேசுறான், இவ்வளவு கேள்வி கேட்கறான், எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்றான். ஏன் இப்படி பண்றீங்க, என்ன அது எல்லாத்தையும் கொஸ்டினிங், நிறைய கொஸ்டினிங் எல்லாத்துக்குமே. நான் இந்த ரீட் பண்ண சிம்டம் பிரைவேட் பார்ட்ஸ் கை வைக்கிறது, உட்காராம இருக்கிறது, உட்காந்துருக்கேன், எனக்கே தெரியுது. இதுல ஏதாவது இன்னும் மாறாம இருக்கிற விஷயங்கள்னு இருக்கா தம்பிக்கு? இல்ல எல்லாமே கியூர் ஆயிடுச்சு. நீங்க இப்ப ஃபியூச்சரா இந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்காங்கல்ல, அதாவது இப்ப குழந்தை பிறந்தவங்க, ஏற்கனவே இப்ப குழந்தை பிறந்தவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. மெயினா இந்த மாதிரி டிவி மொபைல் கொடுக்காதீங்க பசங்களுக்கு. நம்ம பிள்ளைகளோட எந்த கெடுக்கிறது மாதிரி இருக்குது. நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கெட்டதை வழிவகுத்து கொடுக்கறதுக்கான வழியா இருக்கு. டிவி மொபைல கம்பல்சரி அவாய்ட் பண்ணிருங்க. குழந்தைகளுக்கு பெருசானதுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாத்துக்கிட்டோம். அந்த ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 1ல இருந்து ஒரு 6, 7, 8 வரைக்கும் அவங்களுக்கு அந்த டிவி மொபைல் ஃபுல் டைம் அதுவே கொடுக்க கூடாது. இப்பயும் பாக்குறாங்க, அது ஒரு என்டர்டைன்மெண்டா இல்லாம ஃபுல் டைம் அவங்களுக்கு டிவி மொபைல் மட்டும் கொடுக்க கூடாதுன்றது என்னோட இது. ஏன்னா நாங்க பட்டுட்டோம், பண்ணிருக்கோம், இனிமேல் வரவங்க யாரும் பண்ணாம இருக்கும். சரி வெளியான வச்சுக்கோங்க. சரி இப்ப இது புதுசா பிறந்த குழந்தைங்களுக்கு ஏற்கனவே டிவி மொபைல் பார்த்துட்டு ஸ்பெஷல் சைல்டு ஆனாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு வீட்டுல என்ன மாதிரி பண்ணா சீக்கிரம் குழந்தை கியூர் ஆகும்? இப்போ அம்மா கூட போறதா போகும். குழந்தைங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்காக நம்ம நிறைய நேரம் ஒதுக்கணும். நம்ம வேலைகள் ஆயிரம் இருந்தாலும் அவங்க நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு கொஞ்சம் பாடங்கள் சொல்லி கொடுத்து, டிவி மொபைலுக்கு பதிலாக பாடங்கள் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு. பிள்ளை கேம்ஸ் விளையாட சொல்லி கொடுக்கணும், நம்ம உட்காந்து விளையாடணும், நம்ம பேசணும். நம்ம வேலைகளுக்காக அவங்க டைவர்ட் பண்றதுதான் அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அவங்களே சேர்த்து கூப்பிட்டு வேலை செய்யணும். கிச்சன்ல செய்யணும். நமக்கு இப்ப வேலை இருக்குன்னா அந்த வேலை அவங்களே நம்ம இப்ப நம்ம கார் கழுவுறோம்னா கூட்டம் 2 பேர் நிப்பாங்க. இப்ப என் கூட எடுத்துட்டு அவங்களும் ஏதாச்சும் ஒன்று தேய்ச்சி கழுவுங்க, அதை எடுத்து தண்ணி பண்ணுவாங்க, ஜக்க எடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யும். அந்த மாதிரி அவங்க நம்ம ஃப்ரீயா விடவே கூடாது. அப்பா அம்மா என் அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க அப்படி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நீங்க ஒரு கார் கழுவினா கூட குழந்தைங்களை அந்த காருக்கு கூட சேர்த்து ஒரு சமைச்சா கூட கூட சேர்த்து குழந்தைங்க நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு நீங்க கூட ஒண்ணு. ரெண்டாவது குழந்தைங்களோட நேரம் செலவழிங்கன்னு சொல்றீங்க. நேரம் செலவழிக்கிறதுன்றது என் குழந்தையோட குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி சொல்றீங்க? மேக்ஸிமம் டைம் நமக்கு 1000 வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோம் டயர்ட் ஆச்சு, நம்ம போய் படுத்துக்காம மொபைல் பார்த்து வீட்டுல உட்காராம பசங்க கூட இந்த ஆபீஸ் முடிச்சுட்டு ஐடி ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அப்பாக்களுக்கு சொல்றாரு, வேலை முடிச்சுட்டு டயர்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு மொபைல் எடுத்து ஒரு சோஃபால போய் படுத்துக்காம நம்ம நம்மளுக்கான காலையில வேலை பார்த்துட்டு போய் நான் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காம நம்மளோட முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம குழந்தைங்களுக்கான நம்ம நேரம் செலவழிச்சோம்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் சென்டம் வாங்குவான். சென்டம் வரலன்னா கூட ஒரு மகனா அவன் வாழ்க்கையை அவனை வைப்பான், வாய் விட்டு சிரிப்பான். காலையில எது நைட் எது, அம்மா யாரு அப்பா யாரு, தன் நிலை அறிஞ்சு தன் வாழ்க்கையை அனுபவிச்சு வளருவான். அப்படி நீங்க விடாம நீங்க உங்களுக்குன்னு பிரைவசி வேணும். அப்ப குழந்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன், என் குழந்தை அப்ப எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு குழந்தை கையில ஒரு போனோ டிவியோ போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு உங்க வேலையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை தொலைச்சிருவீங்க. உங்க எதிர்காலமே உங்க குழந்தைதான். அந்த நிமிஷம் சந்தோஷத்துக்காண்டி உங்களுடைய தலைமுறையை அழிச்சிடாதீங்கன்னு சொல்றேன். கரெக்டா சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க அவனோட லெசனா எடுத்துட்டு நாங்க சின்ன பையனை நாங்க அந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்தோம். இன்னைக்கு அவனுக்கு அது பெருசாவே எதுவுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு அவனோட வாயை பார்த்துருப்பீங்க, அவன் பேசுறான், பயங்கரமா வாய் பேசுறான். அவன் பேசலான்றதுக்கு இவன் 1.5 வயசுல இருந்து இவன் பேசிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு கொஸ்டின் கேட்பான். இவனுக்கு அவன் பாடம் சொல்லித்தரான், இவன் அவனுக்கு சொல்லித்தரான், அந்த மாதிரி இருக்காங்க. 1.5 வயசு தான் இப்ப அவனுக்கு 4 வயசு ஆச்சு. அவன் பேச ஆரம்பிச்சு சொல்றேன். அவன் பேசுறதுக்கு இவன் சீக்கிரமா பேச ஆரம்பிச்சது காரணம் அவனோட இதை இவனை நாங்க கண்ட்ரோல் பண்ணி எங்க வீட்டுல இன்னும் கேபிள் கனெக்ஷன் கொடுக்க டிவி பிள்ளைங்க சும்மா இருக்கும். வீட்டுல டிவி கனெக்ஷனே கிடைக்காது, வரவங்க பாக்குறதுக்காண்டி கனெக்ஷன் கிடையாது டிவில. சூப்பர். போனும் நாங்க கொடுக்கறது இல்ல. ஓகே, அவங்களும் கேட்கறது இல்ல. முதல்ல பிடிவாதம் பண்ணோம் ஆரம்பத்துல, எனக்கு வேணும் வச்சோம்னா போய் நம்ம வச்சுட்டு எப்ப போவோம்னு பார்த்துட்டு போனோம் எடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் போன அது மாதிரி கிடந்தாலும் அவன் பார்த்துட்டு அவன் மாதிரி போறாங்க. ஓகே. குழந்தைங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, என் பையன்கிட்ட மட்டும் போன் கொடுத்தா எனக்கே தெரியாது, இதுல அதுல வந்துருவான். அது பெருமையான விஷயம் கிடையாது. நமக்கு பசங்களை கெடுக்கிறதுக்கான விஷயம்.
இப்ப வந்து அவங்க போன்ல போய் அவங்க எல்லாம் பெருசா பண்றணும்ன்றது இப்ப இது கிடையாது. 90% அந்த காலத்துல நீ பெரியவனா என்ன ஆவேனா, டாக்டர் ஆவேன், கலெக்டர் ஆவேன், டீச்சர் ஆவேன், இத பைலட் ஆவேன்னு சொல்லுவாங்க. இப்ப யார் கேட்டாலும் யூடியூபர் ஆவேங்கிறாங்க. எந்த குழந்தைங்களை கேட்டாலும் எதுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ, எதுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாங்களோ, எதை ரொம்ப பாக்குறாங்களோ அதுவாவே ஆகணும்னு அவங்க ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது நம்ம காமிக்கணும்னு தேவையில்லை, அது பார்க்கணும்னு தேவையில்லை. அண்ட் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் 60 நிமிஷம் 1.5 நிமிஷம் போகுது இல்லையா, அதை பார்த்து பார்த்து பழகிட்டே இருக்கிற குழந்தைங்களோட மனநிலைமை எப்படி ஆகுதுன்னா, வெயிட்டிங் டாலரன்ஸ் 0 ஆகுது. எதுவுமே உடனே முடியணும், உடனே இன்னைக்கு நினைச்சா உடனே கிடைக்கணும், உடனே வேணும், வெயிட் பண்ற பொறுமையே இருக்க மாட்டேங்குது. இவன் இங்க உட்காரவே மாட்டான், ஒரு இடத்துல நடந்துட்டே இருப்பான், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். அப்படி இருந்த குழந்தை இன்னைக்கு பொறுமையா இடத்துல உட்காரது காரணம் 1 மணி நேரம் அவ ஒரு கார் கழுவ, அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கு. ஆக்சுவலி ஒரு கார் கழுவினா, ஒரு சைக்கிள் கழுவினா, ஒரு பைக் கழுவினா, அவங்க வந்துட்டு இது குழந்தைங்களுக்கான வேலை, இது குழந்தைங்களுக்கான வேலை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கிராமத்துல விளைஞ்சேன். எங்க சைக்கிள் வந்துட்டு பஞ்சர் ஆச்சுன்னா எங்க அப்பா வந்து எங்களே எடுத்துட்டு போக சொல்லுவாரு. அந்த பஞ்சர் கடையில கீழே பேசன் வச்சுட்டு அந்த டயர் டியூபை வந்து தண்ணிக்குள்ள விட்டே இருப்பாங்க. எங்க பபிள்ஸ் வந்து அங்கதான் பஞ்சர். அதை கட் பண்ணி தேய்ச்சி பேஸ்ட் போட்டு அதை ஓட்டி திருப்பியும் அதை தண்ணிக்குள்ள சுத்தி காத்தடிச்சு சுத்தி பார்த்து திருப்பி போடுவாங்க. செயின் கலந்துருச்சுன்னா அந்த செயின் நானே தான் மாட்டுவேன். இப்பெல்லாம் வந்துட்டு காத்தடிக்கிறதுனா மிஷின், காத்தடிக்கிற பம்ப் வாங்கி கொடுத்துருவாரு எங்கப்பா, நாங்களே தான் காத்தடிக்கணும். இப்பெல்லாம் எப்படின்னா அப்பா அம்மா வந்து சைக்கிள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி கழுவி தொடச்சி காத்தடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி நிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸ்கூல் போய் படிக்கிறதா லைஃப்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் தான் லைஃப். என் குழந்தை எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த இவ சொன்னா அந்த வண்டியை கழுவி இருக்காங்க. என்னோட குழந்தை பருவம் அவ்வளவு ஒரு சந்தோஷமான பருவம். எங்க அப்பா வந்து நான் பிறக்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ இந்த ஏரியில இருந்து அந்த ஏரி வரைக்கும் எல்லாமே எங்க 3 தாத்தாவோட சொத்து தான். எங்க அம்பலூர்ன்ற ஊர் வந்துட்டு கம்ப்ளீட்டா மோஸ்ட்லி எங்க ரிலேட்டிவ்ஸ் தான். எல்லாருமே எங்களோட ஆயா கூட பிறந்தவங்க, தாத்தா கூட பிறந்தவங்க, பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க, எல்லா தெருவுமே அந்த 3 ஊர் இருக்கு. அம்பலூர், அந்த கொடையாஞ்சின்னு சொல்லுவோம், திம்மாம்பேட்டை சொல்லுவோம், ஆவாரங்குப்பம், எல்லாமே வந்து மோஸ்ட்லி எங்க பீப்புள்ஸ் தான். அங்க இருக்கிற எம்எல்ஏஸ்ல இருந்து இது வரைக்கும் எல்லாருமே எங்களோட ஆட்கள். அந்த இதுல வந்து எப்படி இருக்கும்னா, மாட்டு வண்டியில தான் நாங்க வந்து அந்த கோயிலுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் 6th 7th அதுல போய் தான் ஆடு வெட்டி அந்த குலதெய்வத்துல கும்பிட்டுட்டு வர்றது. அதே மாதிரி அதே மாட்டு வண்டி மேல கரும்பு ஃபுல்லா வெட்டி கரும்பு மேல வச்சு எங்க அப்பா தூக்கி என்ன மேல உட்கார வச்சிருவாரு. ஏன்னா போகும்போது 2-3 உருவிடுவாங்கல்ல, மாட்டு வண்டிக்காரங்க எடுத்துதான், அதனால அதுக்கு மேல போகணும். பெரிய இது இருக்கும், அதுல பாகு காய்ச்சுவாங்க. அது ஒரு சொட்டு மேல இருந்தாலும் கொப்பளிச்சிடும். சோ ஜாக்கிரதையா நிக்கணும். புரியுதுங்களா? இப்பெல்லாம் ஒரு பாத்திரம் சூடா வச்சிருக்காங்க, 3 வயசு 4 வயசுல கொதிக்கிற பாலை மேல ஊத்தி சீப்பன் கொடுத்துறாங்க. அது சுற்றும் அப்படின்றது 1 வயசு தெரியலன்னா பரவாயில்ல, தவழ்ற வயசு தெரியலன்னா பரவாயில்ல, 3 வயசு 4 வயசுல இது சுற்றும் தெரியாத பாதுகாக்க முடியாத குழந்தை என்ன குழந்தை? என்ன ஏபிசி சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த பாகு காய்ச்சி வெள்ளம் பிடிப்பாங்கல்ல, வெள்ளம் பிடிக்கும்போது எத்தனை வெள்ளம் உருண்டுன்னு எண்ணணும். நான் எண்ணணும். அதை கொண்டு வந்து வீட்டுல அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போடுற வரைக்கும் நாங்க இருக்கணும். புழுங்கல் அரிசியை அவிச்சு மாடியில கொட்டி காலில் போய் 2 hours கிளறி விட்டு வரணும். அது காயறதுக்கு மாடியில அதை எடுத்து மூட்டை கட்டி மிஷினுக்கு போகணும். அரிசி தனியா தவிடு தனியா பிரிக்கிறதுக்கு எங்க அப்பா என்ன அனுப்பிச்சிருக்கேன், நான் போயிருக்கேன். புழுங்கல் அரிசினா என்ன, பச்சை அரிசி எனக்கு இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு தெரியல. தவிடு தனி மூட்டை, அரிசி தனி மூட்டை. தேங்காய் வந்து எங்க அப்பா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, கோகனட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப தேங்காய் வந்து லட்சக்கணக்கான தேங்காவை வந்துட்டு அன்சீசன்ல எடுத்து இருப்பு போடுவாங்க. இருப்புனா நிறைய போட்டுட்டு மேல தேங்காய் மட்டை போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு மேல தண்ணி அடிக்கணும் ஹோஸ் பைப்ல, அழுகி போயிடாம இருக்கிறது தேங்காய். அது வந்து வெயிலுக்கு இதாயிரம் தண்ணி அடிச்சுட்டு தேங்காய் விலை உயரும் போது, இப்ப 3 ரூபா இருக்கும் போது நம்ம இருப்பு போட்டோம்னா தேங்காய் விலை 10 ரூபா இருக்கும் போது அதை பிரிச்சு உரிக்கணும். ஒரு அந்த இடப்பாறை சொருகி சுத்தி நிறைய பேர் உரிக்கிறவாங்க, தேங்காய் உரிக்கவே மண்டிக்கு வருவாங்க. அதுல உரிக்கிறவங்கள ஒரு தேங்காய்க்கு 70 பைசா கூலி. எத்தனை தேங்காய் உரிச்சாங்கன்னு எண்ணி கூலி கொடுக்கணும். தென்னங்கீத்துல ஓலையில நான் பின்னிருக்கேன், ஓலை பின்னிருக்கேன். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இந்த டாக்டர் ஆஷா வந்து எங்கேயா சென்னையில இருப்பா, நான் காரைக்குடியில இருக்கேனே பாதி பேர் தெரியாது. ஏன்னா ஆஷா வந்து எங்க சிட்டியில இருப்பா, அப்புறம் அமெரிக்கால பிறந்து சிங்கப்பூர்ல வளர்ந்து அப்படியே டைரக்டா இங்க வந்திருப்பா. இதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளோட மண் வாசல ஒரு பக்கா விவசாயியோட மகள். அண்ட் என்னையுமே ஒரு விவசாயம் தான் பதிஞ்சிருக்கேன். நான் எங்கிட்ட விவசாயிக்கு ஆள் இருக்கு. நான் வந்து ஒரு விவசாயின்னு சொல்லதான் பெருமைப்படுறேன்.
எங்க அப்பா எக்ஸர்வீஸ் மிலிட்டரியில தான் இருந்தாரு. ஆனா எங்க அப்பா விவசாயம் பண்ணாரு. படிப்புன்றது வந்து என்னோட தொழில். நான் டாக்டர்ன்ற தொழில் பண்றதுக்கு என்னோட அடையாளம்ன்றது நான் விவசாயம். அதுதான் சோறு போடுது. எங்க அப்பாவும் நானும் எங்களோட இது ஏரி, இந்த ஏரியில அந்த ஏரி வரைக்கும் எங்களோட இதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஏரி ஓரத்துல எங்களோட வயல் இருந்தது. நெல் விளைஞ்சு அறுவடை பண்றதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருச்சு. நானும் எங்க அப்பா சாமி கும்பிடுறோம் அந்த ஏரி வந்து நிரம்பிடக்கூடாதுன்னு. அந்த ஏரி நிரம்பிச்சுன்னா எங்க வயல் ஃபுல்லா மூழ்கிடும். மூழ்கிச்சுன்னா அறுவடை பண்ண முடியாது நெல். ஆனா அந்த ஏரி நிரம்பி எங்க வயல் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. எங்க அப்பா வந்து அப்படியே அழுதுட்டு இருக்காரு, என்கிட்ட காமிச்சுக்கல. நான் போன உடனே எங்க அப்பாவோட கையை கழட்டி நானும் எங்க அப்பாவும் அதுல மீன் பிடிச்சோம். கெளுத்தி மீன் ஒரு 3 மீன் பிடிச்சி அதை நானே கழுவி ஒரு சொப்பு இது வச்சு அதுல உப்பு மிளகாய் தடவை எங்க அப்பாவுக்கு வறுத்து கொடுத்தேன். எங்க அப்பா ஹாப்பியா சாப்பிட்டு வயல் முழுனா போட்டுட்டா, என் மக கையால மீன் சாப்பிட்டேன், இது போதும் எனக்கு இந்த சந்தோஷம் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நான் ஒரு பினான்சியல் மெயின்டெனன்ஸ் பண்ணமா எனக்கு தெரியுது. அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு அது எவ்வளவு பெரிய லாஸா இருந்திருக்கும், அது எவ்வளவு வலிச்சிருக்கும், அது என்னோட அப்பா எப்படி காமிச்சிருப்பாரு. இந்த பாடம் எந்த புத்தகத்திலயும் எந்த வாழ்க்கை இதுலயும் நான் பார்த்திருக்கவே முடியாது. இது வந்துட்டு ஒரு ஹிஸ்டரின்னு சொல்றதா இல்ல எனக்கான ஒரு பெரிய இதுன்னு சொல்றதா? இது இல்லாம வளர்ற எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப பாவம் தான். சாணி அள்ளி எரு கொட்டியிருக்கேன், மாட்டை குளிப்பாட்டி லட்சுமியோட மாடு வளர்த்துருக்கோம், பால் கறந்துருக்கேன். அந்த பால் கறக்கும் போது எண்ணெய் எப்படி எடுத்து மடி இது பண்ணி தண்ணி எப்படி அடிச்சு எப்படி அதுக்கிட்ட பேசிட்டு சொன்ன பால் இழுத்து வச்சுக்கோங்கள, அதுக்கிட்ட பேசி கறக்கணும். நான் அப்படிதான் பண்ணுவேன். அந்த லட்சுமியை கொண்டு போய் ஹமாம் சோப் ஃபுல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுறேன்னு சொல்லி பம்ப் செட்டு கிணறு அந்த இது இருக்கும், தொட்டி இருக்கும், பெரிய தொட்டி எங்க வீட்டுக்கு பின்னாடி. இப்ப ரீசெண்டா கூட நான் இன்ஸ்டால எல்லாத்தையும் என்னோட ஹோம் மிஸ் பண்றேன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். மாடியில உட்காந்துருக்கும் போட்டோ. அதான் எங்க வீடே. மாடி சுத்தி முன்னாடி ஃபுல்லா ஒரு 15-20 புளிய மரம் இருக்கும். அது ஃபுல்லா வவ்வால்கள் லட்சக்கணக்கில் தோங்கும். அதனால நாங்க வெடி வெடிக்க மாட்டோம் தீபாவளிக்கலாம். வவ்வால் பயந்து பறந்து போயிடும். சுத்தி தென்னந்தோப்பு, நடுவுல எங்க வீடு. நான் வந்து 7 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஒரு சுகர் இது புத்துக்கோயில் ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு சந்தனக்கட்ட ஆபீஸ் இருக்கு. அங்க வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் எனக்கு, அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு கூட விடுவாரு, சைக்கிள் ஓட்டிக்க பர்மிஷன் தருவாரு. நம்ம விட முடியாதுல, சைக்கிள் விட்டு அங்க பஸ் ஏறும். திருப்பி ஈவினிங் வந்து அந்த 7 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வரும். அந்த வாழ்க்கை, அந்த நாட்கள், அது கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், அது எனக்கு லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரென்த், வில் பவர், அந்த கான்பிடன்ஸ் எந்த பெரிய யூனிவர்சிட்டி எந்த பெரிய கண்ட்ரிக்கு போயிருந்தா கூட கிடைக்காது. இந்த கிராமத்துல பக்கா வளர்றாங்க, பயமே அறியாது, கால மாதிரி இருப்போம் நாங்க. இல்லைன்னா டவுன்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல டவுன்ஷிப்ல ஃபுல்லா டாக்டர்ஸ் நடுவில் ஒரு ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் வளர்ந்தார். லெனினோட வாழ்க்கை இதே வேற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அவரு அதெல்லாம் ஓகே, தவிர என்ன மாதிரி கிராமத்தானுக்கு இருக்கிற தைரியம் வந்து லெனினுக்கு இருக்காது, அவரோட இது இருக்காது. அந்த மாடு வந்து நான் போய் ஹமாம் சோப் ஃபுல்லா புதுசா கொண்டு போய் எங்க அம்மா வாங்கி வச்சதுல அதை தேய்ச்சி குளிப்பாட்டி கரைச்சி எங்க அம்மா குச்சி எடுத்து தொட்டி அரைச்சிருக்காங்க. அதுக்கு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கு லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடலாம். மிச்சப்படி அவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்கேன். இந்த சைல்ட்ஹுட் டேஸ மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு இன்னையில இருந்து எல்லா பேரண்ட்ஸும் குழந்தை பிறந்துச்சா 6 வருஷத்துக்கு உங்களை அவங்க பார்க்கட்டும், இந்த உலகத்தை பார்க்கட்டும். அப்புறமா உயிரில்லாத பொருள் எதையுமே பார்க்க வேண்டாம். இந்த போனுக்கு உயிரே இல்லை, அது உயிருள்ள உங்க குழந்தைய ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. உங்க குழந்தை பிறந்து 5 வருஷத்துக்கு உயிருள்ள பொருட்களோட உங்க குழந்தை டச் பண்ணிட்டு வரணும். சூரியன் ஆரம்பிச்சு நிலா வரைக்கும் நடுவில் மரம், செடி, கொடி, பழங்கள், காய்கறிகள் எல்லாமே உயிருள்ள பொருட்களை குழந்தைங்க தொடுறாங்களா? நீங்க இப்ப நான் காலையில இருந்து இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். காலையில இதுக்கு உயிர் இல்லை, இந்த 4 செவத்துக்குள்ள செவத்துக்கு உயிர் இல்லை, இந்த டேபிளுக்கு உயிர் இல்லை. உயிரில்லாத பொருட்களோட ஆரம்பிச்சு உயிரில்லா பொருட்களோட முடிச்சாங்கன்னா அவங்க பயங்கர டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மனசோர்வு போவாங்க. எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தாலும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும், பயங்கர நெகட்டிவிட்டி இருக்கும். இந்த உயிருள்ள பொருட்களோட களத்துல இறங்கி கிரவுண்ட்ல ஒரு வயல்வெளியில விளையாட போய் ஒருத்தவங்க விளையாட சேர்த்திக்காம அடி வாங்கி மிதி வாங்கி வரவங்க வந்துட்டு கண்டிப்பா வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் தற்கொலைன்ற விஷயத்தை எடுக்க மாட்டாங்க. இதை நீங்க பண்ணலன்னா எவ்வளவு சொகுசா பயங்கர சஃபஸ்டிகேட்டா வளர்த்த குழந்தையும் திடீர்னு ஒரு நாள் தற்கொலை பண்ணிச்சு நியூஸ் வரும். இது வந்து நான் பயப்படுத்தல, அந்த அளவுக்கு குழந்தைகள் மனநோயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவ்வளவு மன சோர்வுகள் உருவாயிட்டு இருக்கு. ஒன்னே விர்ச்சுவல் ஆர்ட்ஸ் இப்படி போவாங்க,
இல்ல அதுக்கப்புறம் பாக்குற குழந்தைங்க எல்லாமே வந்து என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியாம ஒரு நல்லா படிப்பா, எந்த கெட்ட பழக்கம் இல்ல, சூப்பரா இருந்தான், சொல்றதுக்கு வாய் விட்டு சொல்றதுக்கு ஒரு லவ் ஃபெயிலியரோ இல்ல ஒரு பினான்சியல் லாஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டானே தெரியல, தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு கடைசி வரைக்கும் கேள்விக்கு பதில் தெரியாம வெயிட் பண்ற எல்லா தகப்பன் தாய்மார்களுக்கும் பின்னாடி இருக்கிறது குழந்தையில அவங்க வாழ்க்கைய வாழாம அவங்களுக்கு பதிலா நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டோம், அவங்க கஷ்டப்படுறாங்க சொல்லி அவங்களுக்கு பதிலா நம்ம அவங்க ஷூஸ்ல நின்றோம், அவங்களோட லைஃப நம்ம அவங்க நார்மலா வளர விடல, அவங்களால எந்த தோல்விகளையும் தாங்கிக்க முடியல, எல்லாமே பாராட்டிட்டே இருக்கணும், புகழ்ந்துட்டே இருக்கணும். இப்போதான் இந்த இன்ஸ்டா பேஸ்புக் ஒரு வேலை பார்த்து ஒரு 100 காய் காய்ச்சி ஒரு மரத்துல வெட்டினப்ப வந்து யாரும் எனக்கு அங்கீகரிக்கணும், லைக் போடணும்னு நினைக்கல. இப்ப 10 லைக் 50 லைக் கம்மியா வந்துச்சுன்னா லைக்ஸ் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க ஹைட் பண்ணி வைக்கிற அளவுக்கு தான் நம்ம மனநலம் இருக்கு. ரெகுலரா இன்ஸ்டா பேஸ்புக்ல போஸ்ட் போட்டே இருக்கீங்க, எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், லைக் போட்டுட்டே இருக்கணும். லைக் கம்மியாச்சுன்னா எனக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்றத நான் ஹைட் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதுலயே என்னோட ஈகோ இருக்கு, அதுலயே நான் சைக்காலஜிக்கலா வந்துட்டு ஹாப்பியா இல்லைன்னு இருக்கு, அதுலயே நான் காம்ப்ரமைஸ் பண்றேன்னு இருக்கு. அதுல ஆரம்பிச்சு லைஃப்ல எல்லாத்துலயுமே இருக்கு. பெரிய பெரிய ஆளா கூட இருப்பாங்க, யாருன்னு இருப்பாங்க, ஆனா ஏன் கன்சிடர் பண்ணணும், வாண்ட்ஸ் டு பி ரெகக்னைஸ்ட், அங்கீகரிக்கிறோம். அங்கீகரிக்கிறவன் யாரு, உன் கூட இருக்கிற சுத்தி இருக்கிற ஒரு 1000 பேர், ஆனா இந்த பிரபஞ்சத்துல அந்த 1000 பேர் யாரும். சோ அடுத்தவங்களுக்காண்டி, அடுத்தவங்களோட பாராட்டுக்காண்டி, அடுத்தவங்களோட அங்கீகாரத்துக்காண்டி வாழ ஆரம்பிக்கிற இந்த உலகத்துல இருந்து திருப்பியும் பின்னாடி போலன்னா வாழ்க்கையே ஒரு என்ன சொல்றது ஒரு வேக்கண்ட் ஆயிடும், அதுல அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, திருப்தி இருக்காது. சோ இன்னைக்கே முடிச்சுக்குவோம். இது கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு. நான் தேங்க்ஸ் சொல்றேன் அவருக்கு, ஒரு ஃபாதரா அவங்க செஞ்ச ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஷேர் பண்ணி